ஸோ இப்போ வந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு பிஹெச்டி பண்ணணும் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்ததுலேருந்து வாங்க வர்றதுக்கெல்லாம் என்னென்ன சந்தேகங்கள்லாம் வருதோ அதெல்லாம் 1-2 ரூபா வந்துக்கிட்டு அதெல்லாம் ரூல் அவுட் பண்ணுறதுக்கு என்ன அப்படி இருக்காது இப்படி இருக்காது அப்படின்ற சந்தேகங்கள்லாம் உதாரணத்துக்கு இப்போ ப்ராப்பர்ட்டி ஓனர் விற்கிறவர் வந்து ஒரு ராமசாமி தான் விற்கிறாருன்றாரு. ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வர்றாரு, அவர் தான் ராமசாமியா இல்லை வேற யாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். அப்போ நம்ம அதுக்கு என்ன ரூல் பண்ணுறோம்? அப்போ அவருடைய ஆதார் கார்டை கேட்கணும். இப்போ அவருக்கு விற்றவர் யார் வித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு விற்றவர், அப்போ அவருக்கு அந்த உரிமை இருக்கா அப்படின்றது விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணணும். அப்போ அதுக்கு விற்றவர் அப்போ விற்றதை அதுக்கு இப்போ நம்மக்கிட்ட ஒருத்தர் விற்கிறாருன்னா அவருக்கு சொத்து மேலே உரிமை இருக்கா அப்படின்றதுக்கு பார்க்கறதுக்கு அவர்கிட்ட அவர் பேரில் சேல் இருக்கான்னு பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது அவருக்கு சேல் மட்டும் பார்த்தா அதுக்கு மேலே அடுத்த கட்டமாக அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பட்டா இருக்கான்னு பார்க்கணும். பட்டா அப்புறம் சிட்டா, அதுக்கு மேலே அதுக்கு முன்னாடி உள்ள டாக்குமெண்ட்ஸ், அதுக்கு பேர் பேரண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ்பாங்க, தாய் பத்திரம்னு தமிழில் சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா இவருக்கு யார் வித்தாரு, அவருக்கு யார் வித்தாரு, அப்போ எல்லாமே செயின் ஆஃப் ரியாக்ஷன்ஸ், எல்லா பத்திரங்களும் கரெக்டாக ஒரிஜினலாக அவர்கிட்ட இருந்ததுன்னா அப்போ நமக்கு என்ன வரும்? சரி, ஓரளவுக்கு ஜெனுவனாக இருக்கு அப்படின்னு. அதுலேயும் சந்தேகம் வரும். அதில் ஒருத்தன் இறந்துருப்பார், இறந்து அவரோட வாரிசு 4 பேர் 2 பேர் கையெழுத்து போட்டு அடுத்தவங்க வித்திருப்பாங்க. அப்போ அந்த வாரிசு ஒருத்தர் இறந்துட்டாரு, அவரோட வாரிசுன்ற பேரில் 2 பேர் அவர் 2 பிள்ளைங்க எழுதி வைக்கிறாங்கன்னா இப்போ நமக்கு அந்த ஆளுக்கு வெறும் 2 பிள்ளை தானா, இன்னும் 4 பிள்ளை இருந்திருப்பாங்களாம். அப்போ நமக்கு அந்த சந்தேகம் வருது. அப்போ என்ன பண்ணும்? அப்போ நிறைய விஷயங்கள் அப்படி கூட வருது.